நான் நிறைய கோயில் போவேன், நிறைய சாமி கும்பிடுவேன். நான் அதிகம் வேண்டிக்கிட்டதில்லை. எனக்கு வந்து அதை கொடு இதை கொடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வேண்டிக்கிட்டதில்லை. எனக்கு கரெக்டாக அந்தந்த டைமில் எல்லாமே கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு, ஒரு நல்ல குழந்த, எனக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், மாமியார் வீடாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல அந்தந்த டைமுக்கு எனக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட்டு 1 இயராக ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட நிறைய வேண்டிகிட்ருக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு தெரியுமில்ல, அது எப்போ கொடுத்தா நான் அதை சரியாக பயன்படுத்துவேன், மேனேஜ் பண்ணுவேன்னு தெரியுமோ அப்போ எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி தான் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக கிடைக்குன்ட்டு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி பக்கத்தில் இருக்க முத்துமாரியம்மன் கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகமாக, அதுக்கு தான் காலையிலேயே 3 பேருமே கிளம்பிட்டோம். 10:30க்கெலாம் தண்ணி ஊற்றுறதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் தண்ணி விட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த கும்பத்துலேருந்து தண்ணி தெளித்து விடுவாங்க. கரெக்டாக அது வாங்குறதுக்கு போயிட்டோம். அப்படியே வாங்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர வழியில் பாப்பா கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்னதானம் போட்டாங்களா, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. வந்தோடனே அவங்க எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிருந்தாங்க. அப்புறம் பாப்பா கொஞ்சம் சத்துமாவு கூழ் கிண்டி கொடுத்தேன்னா அவளுமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. அப்புறம் தூங்க வச்சுட்டு நான் மதியத்துக்கு சமைச்சேன். மதியத்துக்கு வந்து வரப்போ கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை பொரியல் பண்ணிட்டு தேங்காய் பால் ரசம்